அனைவருக்கும் வணக்கம். போன பதிவில் மண்ணை எப்படி வளப்படுத்தலாம், மாடி தோட்டத்துக்காக இருக்கட்டும், தரை தோட்டத்துக்காக இருக்கட்டும், மண்ணில் மக்குச்சத்தை உண்டு பண்ணி நுண்ணுயிர்கள் நிறையா பெருக்கம் செஞ்சாலே நம்ம செடி வளர்த்தா ரொம்ப நல்லா வளரும்னு பார்த்தோம். அதில் அந்த மண்ணில் நல்லா காற்றோட்டமான இதுவாக இருக்கணும். கட்டி கட்டியாக இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் நல்லா உடச்சி விட்டு நல்லா பொல பொலன்னு இருக்கிற மாதிரி அந்த மண்ணை நம்ம வச்சு அதில் மக்குச்சத்தை அதிகமாக உண்டு பண்ணிட்டோன்னா நுண்ணுயிர்கள் வளர்ந்து அதில் நம்ம செடி வளர்க்கும் போது ரொம்ப நல்லாவே அறுவடை கொடுக்கும். இந்த பதிவில் மாடி தோட்டத்துக்கு ரொம்ப செலவு இல்லாமல் தொட்டிகள் எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். நான் என் வீட்டு தோட்டத்தில் இந்த ஃப்ரிட்ஜு பாக்ஸு, அப்புறம் பிளாஸ்டிக் தொட்டிங்க, அதுக்கப்புறம் இந்த பேகு, க்ரோ பேகு, அப்புறம் வேஸ்ட்டாக நம்ம வீட்டில் தேவையில்லாமல் இருக்கிற பேகு, பெயிண்ட் பக்கெட்டு, க்ரீன் கலர் க்ரோ பேக், இது பார்த்திங்கன்னா மாடி தோட்டத்துக்கு வெயிட்டே இல்லாமல் இருக்கும். ரொம்ப நாள் உழைக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா அந்த சின்டெக்ஸ் டேங்க்கு, 20 லிட்டர்ஸ் வாட்டர் கேனு, இதெல்லாம் ரொம்ப நல்லாவே உழைக்கும். செலவு அதிகமாக பண்ணாமல் மாடி தோட்டத்துக்கு எந்த தொட்டிகள்லாம் யூஸ் பண்ணலான்றதுக்கு என்னோடய தோட்டமே ஒரு உதாரணமாக இருக்கும். பழைய ஃப்ரிட்ஜு, சின்டெக்ஸ் டேங்க்கு, 20 லிட்டர் தண்ணி கேனு, அப்புறம் அந்த கருப்பு வெள்ளை ஒரு பேக் இருக்கும் பார்த்திங்களா, பிளாஸ்டிக் பேகு, அது, அப்புறம் மண் தொட்டி, அப்புறம் கெமிக்கல் பேரலு, பெயிண்ட் பேரலு, பெயிண்ட் பக்கெட்டு, சம்டைம்ஸ் இந்த காய்கறியெல்லாம் விற்பாங்க பார்த்திங்களா, அந்த காய்கறி ட்ரே, அது பால் ட்ரேன்னு சொல்லுவாங்க அதை. அப்புறம் இந்த க்ரோ பேக்ஸ் ரொம்பவே சிறப்புங்க. மாடியில் ரொம்ப வெயிட் ஏற்றாமல் இருக்கிறதுக்கு க்ரோ பேக்ஸ் ரொம்ப சிறப்பு. ஆனால் பார்த்திங்கன்னா 5 வருஷம்தான் வரும். அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, அந்த 20 லிட்டர் தண்ணி கேன் எனக்கு ரொம்ப நல்லா யூஸாக இருக்குது. அப்புறம் பெரிய பெரிய மரங்கள் வைக்கிறதுக்கு மட்டும் இந்த கெமிக்கல் ட்ரம்மை வாங்கி நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த க்ரோ பேக்கில் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்து வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்புறம் ஆயில் கேன் இருக்கு இல்லைங்களா, அதை மேலே டாப் மட்டும் கட் பண்ணிவிட்டு அதில் கூட வச்சு நம்ம சின்ன சின்ன புதினா, அந்த மின்ட்டு, அந்த மாதிரிலாம் வளர்க்கலாம். இது துளசி கூட அதில் வச்சு வளர்க்கலாம். நம்ம பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இந்த 20 லிட்டர் தண்ணி கேன் நான் நிறையா வச்சுருப்பேன். அது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றி வைக்கிறதுக்கும் அது சிரமம் இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி தரையில் ஒரு தொட்டி கூட வைக்காமல் நல்லா ஸ்டாண்ட் வச்சு அதில் தொட்டிகளெல்லாம் நம்ம அடுக்கி வைக்கணும். அதில் போடுற மண் கலவையில் மக்குச்சத்து அதிகமாக இருக்கணும். இந்த ரோஸ் செடி பார்த்திங்கன்னா நான் 12 வருஷமாக வச்சுருக்கிறேன். அதில் பெரிய க்ரோ பேக்கில் வச்சுருக்கேன். நிறையா பூவும் அதில் பூக்கும். உங்களுக்கு இதை பார்த்தா ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்றதுனால தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கிறேன். நான் கிட்டத்தட்ட 7-8 வருஷமாக வச்சுருக்கிறேன். இப்போ வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் மாடியில் வரல. அதுக்கு காரணம் அளவாக தண்ணி விடுறது, அதுக்கப்புறம் எந்த தொட்டியுமே தரையில் வைக்காமல் ஒரு ஸ்டாண்ட் வச்சு வச்சுருக்கிறது, அந்த மாதிரி கொஞ்சம் யோசனையை நம்ம இந்த மாதிரி நல்ல கொஞ்சம் யோசித்து செயல்படுத்தணும். குப்பை கூட நான் ஒரு பெரிய 200 லிட்டர் ட்ரம்மில் வீட்டு கழிவுகள் எல்லாம் போட்டு மண்ணை அதில் போட்டு வச்சுருவேன். அது அப்படியே மக்கிட்டு நாளடைவில் எனக்கு நல்ல மக்கு குப்பை கிடைக்கும். அது கூட மாட்டு எரு, ஆட்டு எரு, இந்த மாதிரி கிடைக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நான் வாங்கி வச்சுப்பேன். ஊருக்கு போயிட்டு வரும்போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்துடுவோம். நம்ம வீட்டில் நம்ம தேவைக்கான காய்கறிகளை, கீரைகளை உற்பத்தி செஞ்சு அதை நம்ம பயன்படுத்தும் பொழுது ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். இது சிட்டியில் இருக்கிறோம், எங்களுக்கு இலத்தழை மக்கு அந்தளவுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் நானுமே சென்னையில் தான் மாடி தோட்டம் வச்சுருக்கிறேன். எந்த மாதிரி வேஸ்ட்டு ப்ராடக்ட்ஸ் என்னெல்லாம் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றதையும் நான் வரும் நாட்களில் சொல்கிறேன் உங்களுக்கு. மண் கலவை இப்படி தான் இருக்கணும்னு பெருசாக ரூல்ஸ் எல்லாம் கிடையாது. கரும்பு சக்கை இருக்கு இல்லைங்களா, காய்ந்த கரும்பு சக்கையை கூட நம்ம பயன்படுத்தலாம். இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்குது. கோர்வையாக எனக்கு ஒரே வீடியோவில் சொல்ல வரல. ஒரு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. அப்போ நான் அதுக்கு பதில் சொல்கிறேன்.
அதே மாதிரி நம்ம வளர்க்குற தொட்டியில் மூடாக்கு ரொம்ப அவசியம். வரும் நாட்களில் வந்து ரொம்பவே அனலாக அடிக்க போகுது. மாடியில் தோட்டம் வச்சுருக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்ணலான்னா, தொட்டியில் காஞ்ச இலைத்தழை கிடைக்காதவங்க வந்து இந்த அட்டை இருக்கு இல்லைங்களா, அந்த ப்ரௌன் கலரில் இருக்குமே, அதை கூட நல்லா பீஸாக வந்து கிழிச்சிட்டு நம்ம வந்து செடியில் மேலே வச்சிட்டோன்னா சூரிய ஒளி டைரெக்டாக வந்து தாக்காமல் இருந்ததுன்னா தண்ணி வந்து ஈரப்பதம் ரொம்ப நேரத்துக்கு இருக்கும், செடிகள் வாடாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இது போல் எனக்கு வந்து பூச்செடி வளர்க்குறதுனா ரொம்ப ஆசை. உங்களுக்கும் ஆசையான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.